உங்கள் குழந்தைங்களுக்கு எந்தெந்த மாதிரி சினாரியோஸில் பிரேசஸ் தேவைப்படுன்றத நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்கிற மாதிரி இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிஷன் 1, ஸ்பேசிங். இந்த மாதிரி பல்லுக்கு நடுவில் நிறைய கேப்ஸ் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக பிரேசஸ் தேவைப்படும். கவனிக்காமல் விடும்போது ஃப்யூச்சரில் இந்த கேப்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் கான்ஃபிடன்ஸ் இஷ்யூவோ இல்லை ஸ்பீச் இஷ்யூஸோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிஷன் 2, க்ரௌடிங். இந்த மாதிரி பல்லு ரொம்ப இடுக்காக இருக்குது, முன்ன பின்ன இருக்குது, தப்பான பொசிஷனில் இருக்குன்னா இவங்களுக்கு பிரேசஸ் கண்டிப்பாக தேவைப்படும். இதை ட்ரீட் பண்ணாமல் விடும்போது நிறைய ஹைஜீன் இஷ்யூஸ் வரும். இதனால சீக்கிரமாகவே கம் டிசீஸோ இல்லை சொத்தைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கண்டிஷன் 3, டீப் பைட். இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி கடிக்கும்போது கீழ் பல்லே தெரியாமல் இருக்குன்னா இதுக்கு பேர் தான் டீப் பைட். இவங்களுக்கு பிரேசஸ் கண்டிப்பாக தேவைப்படும். இதை ட்ரீட் பண்ணாமல் விடும்போது கீழ் பல்லெல்லாம் தேய ஆரம்பிக்கும். ஃப்யூச்சரில் வலியோ கூச்சம் வந்து இந்த பல்லுலாம் ரூட் கினால் மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் அவசியமாகும். இதை தவிர ஜாயிண்ட் இஷ்யூஸும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கண்டிஷன் 4, ப்ரொக்ளினேஷன். பல்லு எத்திக்கிட்டு இருக்கிறது. இவங்களுக்கும் கண்டிப்பாக பிரேசஸ் தேவைப்படும். இதை ட்ரீட் பண்ணாமல் விடும்போது ஏஜ் ஆக ஆக இந்த ப்ரொக்ளினேஷன் அதிகரிக்கும். இதனால் அவங்க கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். இப்போ நான் மென்ஷன் பண்ணது எல்லாமே ரொம்ப காமனான ப்ராப்ளம்ஸ். இதை தவிர நிறைய பிரச்சனைகளுக்கும் பிரேசஸ் தேவைப்படுது. உங்களுக்கு டவுட் இருந்தால் உங்கள் பசங்களுடைய பல்லுடைய ஃபோட்டோவை எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் பசங்களுக்கு பிரேசஸ் தேவையா இல்லையான்றதை என் டீம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.